வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு பண்ணக்கூடிய பொங்கல் கறி. அதுக்கு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியா, மிளகாய், சோம்பு, சீரகம், பச்சரிசி, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு துண்டு மஞ்சள். இப்போது நான் ஒரு கடாயை எடுத்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதே கடாயில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணி நல்லா அதுவுமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு மஞ்சள் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறோம். தனியா நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஒரு ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கோம். சோம்பையும் அது கூடயே போட்டு நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் அது கூடவே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதுவுமே நல்லா பொரிஞ்சு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி அதுவுமே நல்லா வாசனை வர அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கப்புறம் அதுக்கு தேவையான கறி லீவ்ஸையும் அது கூடவே ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கணும். இது நல்லா வாசனை வர அளவு இதுவுமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதுவுமே நம்ம நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த பச்சரிசி நல்லா 5 மினிட்ஸ் அதிலே அந்த ஹீட் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே நம்ம இப்போ வறுத்துக்கிட்டுருக்கோம். அது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இது இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுவுமே அது கூடவே சேர்த்து அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரப்பான ஒரு பவுடராக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது இப்போ நல்லா கொரப்பான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இவ்வளோ தான், சிம்பிள் அண்ட் ஈஸி. பொங்கல் கறி யூஸ் பண்ணுற மசாலா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.